ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். ஸோ இப்போ நம்ம சென்னை டு காஷ்மீரோட vlogல கண்டினியூவேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம சென்னை டு காஷ்மீர் வந்து ட்ரெயின் ட்ராவல் வந்து பண்ணியிருந்தோம். ப்ரீவியஸ் வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நாங்கள் காற்றால தான் வந்து இருக்கோம். ஸோ காற்றால ஏன் இருக்கோன்றது வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சென்னையிலேருந்து காஷ்மீருக்கு ஸ்ட்ரைட்டாக ட்ரெயின் வந்து கிடையாது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா காற்றால தான் வந்து லாஸ்ட் ஸ்டாப்பே, அங்கே தான் நம்ம இறங்கி ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. காற்றாலேருந்து 2 ஆப்ஷன் வந்து இருக்குது. ஒன்று நம்ம ரோட்வேஸில் வந்து ட்ராவல் பண்ணலாம், டாக்ஸி ஆர் பஸ் இதில் வந்து நம்ம போகலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ட்ரெயினில் வந்து போகலாம். ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா வந்தே பாரத் மட்டும்தான் இருக்குது. ஸோ காற்றாலேருந்து தான் நம்ம ஸ்ரீநகர் போக முடியும். அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. வந்தே பாரத் வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ரெயின் தான் இருக்கும் ஒரு நாளைக்கு. ஒன்று மார்னிங் இருக்கும் 8 o'clock, அப்புறம் ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ எங்களோட ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 10 to 11 வந்து எங்களை வந்து இங்கே விட்டுருக்கணும் காட்ராவை பொறுத்த வரைக்கும். இன்கேஸ் டிலே ஆகிடுச்சுன்னா எங்களால் வந்து வந்தே பாரத் வந்து பிடிக்க முடியாது. வந்தே பாரத்துக்கும் நம்ம ஆன்லைனில் ப்ரீ புக்கிங் வந்து பண்ணிடணும். ஸோ அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக வந்து புக்கிங்ஸ் வந்து போயிட்டுருக்கோம். இன்கேஸ் நீங்களுமே வந்து காஷ்மீர் வந்து போகிறீங்கன்னா, ட்ரெயின் ட்ராவல்லாம் பண்ண போகிறீங்கன்னா வந்தே பாரத்து கம்பல்சரியாக நம்ம புக் பண்ணணும். அதையுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் போன ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களை சீக்கிரமாகவே வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. நாங்கள் என்ன நினச்சோன்னா, ஒரு வேளை எங்களோட ட்ரெயின் டிலே ஆகிடுச்சுன்னா எங்களால் 2 மணிக்கு வந்து வந்தே பாரத் பிடிக்க முடியாது. ஸோ அந்த அமௌண்ட் வந்து வேஸ்ட் ஆகிடும். வந்தே பாரத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 850 அந்த ரேஞ்சில் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஈவன் கிட்ஸுக்கு கூட அதே சார்ஜ் தான் பண்ணுவாங்க. அதில் வந்து நமக்கு ஃபுட்டுமே வந்து இன்க்ளூட் அந்த டிக்கெட்லேயே. ஸோ நீங்கள் மார்னிங் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து தந்துடுவாங்க. ஆஃப்டர்நூன் ட்ராவல் பண்ணோன்னா லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் ட்ரெயின் வந்து டிலே ஆகிடுச்சுன்னா எல்லாமே வந்து சொதப்பிடுன்றதுக்காக நாங்கள் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கலான்ட்டு நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் வந்து புக் பண்ணியிருந்தோம் வந்தே பாரத்க்கு. ஸோ 8 AM அந்த ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 12:01 அந்த டைம்லலாம் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் காட்ரா ஃபைனல் ஸ்டேஷன். நாங்கள் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே வந்து ரூம் போட்டோம். ஒரு ரூம் வந்து பார்த்திங்கன்னா 1000 rupees. நீட்டாக தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி லக்ஸரிலாம் இருக்காது. கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக இருக்கும். ஃபேமிலிலாம் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு நாள் நைட்டு தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். அதனால நாங்கள் லக்ஸரியாக அந்த மாதிரிலாம் பார்க்கல. நீட்டாக இருந்தா ஓகே, க்ளீனாக இருந்தால் ஓகேன்ற மாதிரி தான் நாங்கள் மைண்ட் செட்டில் இருந்தோம். காட்ரா ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே வந்து உங்களுக்கு நிறைய குட்டி குட்டி ஹோட்டல்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அதில் ஒன்று தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வெட்டியாக தான் எனிவேஸ் இருந்தாகணும். அதனால உள்ளே வந்து இங்கே என்ன ஃபேமஸாக இருக்குது காட்ராவை பொறுத்த வரைக்கும், அங்கே வந்து சுற்றி பார்க்கலாம். ஏன்னா இங்கே வந்து ஒரு பெரிய கோவில் இருக்குது. இங்கே வர க்ரௌட்ஸ் எல்லாமே வந்து அந்த கோவிலுக்கு வந்து போகிறாங்க. நம்ம எப்படி ராமேஸ்வரம், திருப்பதி இந்த மாதிரி கோவிலுக்குலாம் வந்து பயங்கரமாக போவோம். அந்த மாதிரி இங்கே வந்து இந்த வைஷ்ணவ தேவி டெம்பிள் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. ஸோ எல்லா மக்களுமே வந்து அந்த கோவிலுக்கு தான் வந்து வராங்க. அதே மாதிரி நாங்கள் காட்ரால தங்கின ரூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணல. நாங்கள் டேரெக்டாக போய் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் இறங்கணுமா, அப்போ நாங்கள் போய் புக் பண்ணது தான். ஏன்னா ஆன்லைனை விட நாங்கள் நேரில் போகும்போது எங்களுக்கு ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக இருந்தது. நாங்கள் என்ன தைரியத்தில் நேரில் போய் புக் பண்ணோன்னா, அந்த ஊர் ஃபுல்லாகவே வந்து நிறைய குட்டி குட்டி ஹோட்டல்ஸ் வந்து இருக்குது. பெரிய பெரிய ஹோட்டல்ஸுமே இருக்குது. குட்டி குட்டி ஹோட்டல்ஸுமே நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 50-100 ஹோட்டல்ஸ் மேலே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து ரூம்ஸ் கிடச்சிடும்ன்றது நாங்கள் தைரியத்தில் தான் வந்து டேரெக்டாக வந்து புக் பண்ணோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலுக்கு அப்படியே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மால் வந்து இருந்தது. சரி ஓகே, உள்ளே போய் சுற்றி பார்க்கலாமேன்னு சொல்லி நாங்கள் வந்து சுற்றி பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலாக எனக்கு வந்து செம்ம பசியில் வந்திருக்கேன். எங்களோட வந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இன்னும் கிளம்பாமல் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் அவங்களுக்காக. ஸோ அதுக்காக அந்த டைமில் சும்மா இருந்தால் இன்னும் பசி அதிகமாக இருக்கும்ன்ட்டு சுற்றி பார்க்கலாமே வந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸ்லாம் வந்து ரொம்ப ப்ரைஸியாக தான் இருக்கும். நம்ம நினைக்கிறத விட ஒரு தோசை வந்து நம்ம ₹100 இங்கே சாப்பிட்டோம்னா அங்கே வந்து ₹200. எங்களுக்கு பர்சனலாக இங்கே இருக்க லோக்கல் மார்க்கெட் வந்து சுற்றி பார்க்கணும். லோக்கல் ஃபுட் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் வந்து ட்ரேஸ் பண்ணணும்னு சொல்லி தான் நாங்கள் வந்து இப்போது அப்படியே சும்மா வாக்கிங் மாதிரி போயிட்டுருந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணது வந்து பானிபூரி. பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. சரி ஓகே, இது ப்ரைஸ் என்னன்னு கேட்டால் வெறும் ₹30 தான் சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சோயா பீன்ஸில் வந்து பண்ணியிருக்காங்க. வெஜிடேரியன் தான். சீரியஸாக சொல்கிறேன், ₹30க்கு நான் சாப்பிட்டதுலேயே அல்டிமேட்டான ஒரு ஸ்நாக்ஸ்னால் வந்து நான் இதுதான் வந்து சொல்வேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இதுவே சென்னையில் இது மாதிரி போட்டிருந்தாங்கன்னா குறைஞ்சது ₹100 கம்மியாக வந்து இதை சேல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு சாப்பாடு நல்லாயிருக்குன்னு நம்ம அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டோம். அப்படி நான் வந்து சொல்கிறேன்னா அது வந்து வேறு லெவலில் இருந்ததுன்னு அர்த்தம். ₹30க்கு வந்து வேறு லெவல். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட் டே கூட இது வந்து ட்ரை பண்ணோம். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது.
இன்கேஸ் நீங்களுமே வந்து காட்ராக்கு போறீங்க, இங்க ஸ்டே பண்ண போறீங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து. ஆக்சுவலா நான் தான் ஃபர்ஸ்ட்டு இத இருந்து ட்ரை பண்ணேன். நான் சாப்பிட்டு நல்லாருக்குன்னு சொன்னது எல்லாருமே வந்து ட்ரை பண்ணாங்க. எல்லாருக்குமே வந்து புடிச்சிருந்தது. ஸோ யாருமே வந்து டிசப்பாயிண்ட் ஆகல. இப்ப நம்ம பார்க்குறது வந்து அந்த வைஷ்ணவ கோவில் இருக்கும்ல. ஸோ அதோட நைட் வியூ தான் பார்த்துட்டுருக்கோம். ஆக்சுவலா இது வந்து ஒரு மலை கோவில். நம்ம ஒண்ணு நடந்து போகலாம். அப்படி இல்லன்னா ஹெலிகாப்டர் மூலியமா போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் காட்ரால இருக்கோம். ஆல்ரெடி உங்களுக்கு மார்னிங் காட்டிருப்போம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஈவினிங் vlog இது. ஸோ லோக்கல் மார்க்கெட்டில் வந்து என்னெல்லாம் அவைலபிள் இருக்குது ஒரு தடவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். மெயினாக பானிபூரி இந்த டீ எல்லாம் குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே ஸ்பெஷல் இல்லை அதெல்லாம். அது மட்டும் கிடையாது. ஆமாண்டி செல்லா, அவளுக்கு லெமன் டீலாம் வந்து பிடிக்குமா. நாங்கள் மத்தியானம் வந்து சாப்பிட்ட ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் தான் இங்கே ஸ்நாக்ஸ் கடையில் இப்போ இருக்கோம். ஸோ இங்கே தான் மத்தியானம் சாப்பிட்டோம். ரொம்ப டீசெண்டான ஹோட்டல் சொல்லலாம். ப்ரைஸும் வந்து நார்மலாக இருந்துச்சு. ரொம்ப ஹெவியும் இல்லை, ரொம்ப கம்மியும் கிடையாது. எங்கள் 4 பேருக்கு சேர்த்து 400 ரூபாச்சு மத்தியான சாப்பாட்டுக்கு. ஸோ இப்போ நம்ம ஈவினிங் வந்து பானிபூரி சாப்பிட்டோம். பானிபூரி வந்து நல்லாயிருக்கு. ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது, நல்லாயிருக்கு அப்படி சொல்லலாம். கொஞ்சம் ஸ்பைஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ட்ரை பண்ண போகிறது சாய் தான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த பனியில் பல்லுலேருந்து கையிலேருந்து எல்லாமே நடுங்கி ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கு. இங்கே பாருங்கள், குல்ஃபியா பாதாம் மில்கா வித் ஐஸ்கிரீமா, அடடடடா கன்னா கம்பீரமாக உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா அந்த பையா. ஸோ செம்மையாக இருக்குது. நீங்களுமே வந்தீங்கன்னா டேரெக்டாக அப்படியே எங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ், அதனால் நாங்கள் அப்படியே நடந்தே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கோம். இன்னும் மார்க்கெட் எங்கே இருக்குன்னு தெரியல, அந்த பக்கமும் ஒரு தடவை போய் சுற்றி பார்க்கலான்னு இருக்கோம். வாங்க அப்படியே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கரண்ட்டாக எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வைஷ்ணவா தேவி டெம்பிள் இருக்குல்ல, ஸோ அந்த மார்க்கெட் ஏரியாவில் தான் வந்திருக்கோம். இந்த கோவில் வந்து பயங்கர ஃபேமஸ்ன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். எந்த அளவுக்கு ஃபேமஸ்னால் இங்கே பாருங்கள் நம்ம க்ரௌட் எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு. இந்த மார்க்கெட் ஏரியா பார்க்கும்போது சென்னை டி நகரோட டபுள் மடங்கு எனக்கு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா இது மட்டும் கிடையாது, நாங்கள் வந்த வழியில் ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு வேலையே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம காட்ரா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த மார்க்கெட் போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆட்டோவில் வந்தால் 5 மினிட்ஸ் தான். 20 ரூபி ஆட்டோவில் வந்தால் 5 மினிட்ஸ் தான். 150 வந்து சார்ஜ் பண்ணாங்க. இதுவே நம்ம நடந்து வந்தோம்னா 20 மினிட்ஸ் வந்து ஆகும். வாய்ப்பே இல்லை, இந்த பனியில் குளிரில் நடக்கலாம் முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆட்டோ 150 ரூபான்றது அவ்வளோ பெரிய அமௌண்ட் கிடையாது. வந்தோம்னா இந்த மார்க்கெட் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நிறைய கடைகள் இருக்குது, நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகள் இருக்குது, ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஷாப்பிங் மால் மாதிரி எல்லாம் குட்டி குட்டியாக நிறைய கடைகள் இருக்குது. ஸோ எனக்கு வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது என்னெல்லாம் இருக்க போகுதுன்னு சொல்லி. ஸோ நான் வாங்குறதோ இல்லையோ ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறேன். மெயினாக இங்கே வந்ததுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்டை சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ அந்த வீடியோ எல்லாமே வந்து நமக்கு அடுத்தடுத்து வரும், வாய்ஸ் ஓவரில் வரும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நமக்குலாம் பேச முடியாதுல்ல. ஸோ அது மட்டும் கிடையாது, இப்போ நான் நின்றுட்டு இருக்க இடத்துல வந்து பயங்கரமாக மிலிட்ரி வேனு ஆர்மி பீப்புளெலாம் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ இந்த ஏரியாலாம் வந்து கொஞ்சம் ஹை செக்யூரிட்டி ஏரியாவில், ஸோ அதுக்காக இங்கே தான் வந்து ஆர்மி பீப்புளாக இருக்காங்க. அவங்களுக்கு வீடியோ எடுத்தால் நம்ம பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க, அதெல்லாம் கேட்கக்கூடாது. வண்டி வேணால் காட்டுங்க. ஓகே, அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், வாங்க போகலாம். ஆக்சுவலா நாங்க சென்னை டூ காஷ்மீர் வந்து போடும்போது, இங்க ஒரு நாள் வந்து தண்டமா ஸ்டே பண்ற மாரி இருக்கே! அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் இல்ல. எனக்கு இந்த ஊர் வந்து ரொம்ப புடிச்சிருந்தது. அந்த கிளைமேட்டா இருக்கட்டும், இல்ல அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே க்ரவுட்லாம் மூவிங்லயே இருக்காங்க. ஸோ, அதுவுமே கொஞ்சம் அழகா இருக்கு. இங்க வந்து நம்ம சாப்பிட வேண்டிய ஃபுட்ஸ் வந்து நெறைய இருக்கு. குறிப்பா மோமோஸ் வந்து செம்ம அல்டிமேட்டா இருக்கும். அப்புறம் பாதாம் பாலும் வந்து செம்ம சூப்பரா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கு. நம்ம நார்மலா நம்மள்து சாப்பிடுறதுக்கும், இந்த ஊர்ல வந்து இங்க சாப்பிடுறதுக்கும் ரொம்பவே டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலா இங்க இருக்க கோவில் ஃபேமஸ்ன்னு தெரியும். ஆனா, இங்க வந்து இந்த மார்க்கெட்டெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது. அந்த கோவிலுக்காகவே வந்து இவ்ளோ பேர் வந்திருக்காங்கன்னா, அது எவ்ளோ ஃபேமஸ்ன்ட்டு. எனக்கும் மேல போய் பார்க்கணும்னு ஆசை தான். பட் நம்மளால வந்து அவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நாங்க அதுக்கு பிளானும் பண்ணல. கிட்ஸ வச்சுட்டு மலை கோவிலுக்கு நடந்து போறதெல்லாம் வந்து காமெடி கிடையாது. ஸோ, அதனால நாங்க ட்ரை கூட பண்ணல. நீங்க இந்த மாரி மார்க்கெட்லாம் வந்தீங்கன்னா, 2 விஷயம் வந்து கம்பல்சரியா வாங்கிட்டு போலாம். ஏன்னா, பிரைஸ் வந்து அங்க ரொம்ப கம்மியா இருக்கும். ஒண்ணு வால்நட்டு. ட்ரை ஃப்ரூட்ஸ்ல வால்நட் வந்து பர்ட்டிகுலரா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீப்பா இருக்கும். ஏன்னா, அதெல்லாம் காஷ்மீர்லயே வந்து விளையிறது. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் பேட் இருக்கும்ல. ஸோ, கிரிக்கெட் பேட் வந்து இங்க ரொம்பவே சீப்பா இருக்கும். அதே மாரி குவாலிட்டியும் தி பெஸ்ட்டா வந்து இருக்கும். உங்க வீட்ல பசங்கலாம் இருந்தாங்க. ஐ மீன் ஐ மீன் டீனேஜ் பாய்ஸ். ஈவன் உங்களுக்கே கிரிக்கெட் விளையாட பிடிக்கும்னா, நீங்க வந்து பேட்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒரு குவாலிட்டியான பேட் வந்து 1000, 2000க்கே வந்து நல்லாருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காட்ரா விளாக வந்து இன்னையோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இங்கேருந்து வந்தே பாரத்ல போய், ஸ்ரீநகர்லேருந்து நாங்க குல்மார்க் வந்து எப்படி போறோம்? ஸோ எல்லாமே வந்து அடுத்த விளாக்ல வந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு சில பேர் வந்து காஷ்மீர்ல ஸ்னோஃபால் இருக்கான்னு வந்து அந்த கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. ஸ்னோஃபால்லாம் கண்டிப்பா நாங்க போன டைம்ல காஷ்மீர்ல கிடையாது.
பட் அதை விட சூப்பரான விஷயங்கள்லாம் அங்கே நிறையவே இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறதுக்கு. அது என்னன்னு பார்க்கணுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணிடலாம். Until then, it's bye from Sana Pandi. Bye bye. Take care.